எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 40 வருஷம் விவசாயம் பார்த்துருக்கோம். 40 வருஷமா விவசாயம். ஆமா. என்னென்ன பயிர்லாம் பண்ணியிருக்கீங்க? கம்பு, எள்ளு விதைப்போம். ம். ஏரி குளத்துக்கு தண்ணி பிடிச்சி நாகப்பட நடுவோம், நெல் நடுவோம். நெல் 45, 39 நடுவோம். அதுக்கு என்ன வித்தியாசம்? 45, 30 ஒரு 30, 15, 20 நாளுக்கு ஒரு 2 வாரம் வித்தியாசம் வரும். எந்த எந்த நெல்லுக்கும் 45, 35 2 வாரம் வித்தியாசம் வரும். 2 வாரம் தண்ணி வித்தியாசம். பற்றாக்குறையா இருந்தா விளைஞ்சு போகும். இப்ப என்ன பண்ணிட்டு இப்போது கம்பு வரைச்சிருக்கோம், மானாவாரி கம்பு. குளத்துக்கு தண்ணி வந்துட்டாக்க நெல் நடுவோம். தண்ணி இல்லாதனால மானாவாரி கம்பு வரைக்கும். இது என்ன சீசன் எப்படி விதைக்கிறீங்க இது? இது மானாவாரி தான், கோடை கால பயிர் தான். ஆ. மழை பெஞ்சா இத்தனை நாள் இது சும்மா இருந்துச்சு, இப்ப எப்படி விதைக்கிறீங்க அது? மழை பெஞ்சதால விதைக்கிறோம். இப்ப எத்தனை நாள்லக்கா இந்த பயிர் அறுவடை பண்ணுவீங்க? 3 மாசம் ஆகும். இப்ப இதுக்கு என்னென்ன செலவுலாம் பண்ணணும்? இதுல உரம் போட்டிருக்கோம். உரம் போடணும். காம்ப்ளெக்ஸ் தான். அப்புறம் மழை பெஞ்ச உடனே மழை களை வெட்டு. பூச்சிக்கொல்லி அந்த அது பருவத்தை பொறுத்து இருக்கு. கம்புக்கு அதிகமா வராது, சோளத்துக்கு தான் பூச்சி வரும். இப்ப கம்புக்கு என்னென்ன பிரச்சனைக்கா வரும்? மானாவாரி பயிருக்கு மீடியமான மழை பெய்யும், அதிகமாகவும் பெய்யக்கூடாது, காயம் கூடாது. மிதமான பயிர் தான் பயிர் விட. இப்ப எத்தனை நாள்ல அந்த களை வெட்டு? ஒரு 30 நாளால களை எடுக்கணும். எத்தனை வாட்டி எடுக்கணும் அந்த மாதிரி? ஒரு வாட்டி எடுத்தா போதும். இப்ப விதைக்கிறதுக்கு இந்த இவ்வளவு கேப் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்? அப்பெல்லாம் ஒண்ணு கேப்லாம் இல்ல. கேப் இருந்தா ஒரு அடி 2 அடி இருக்கலாம். அப்புறம் இப்போ ஒரு சில பேர் மாட்டு வண்டியை மாடு வச்சு இறைக்கிறாங்க. அவருக்கு மாடு இருக்கு, நமக்கு மாடு இருக்கு. எதுல டிராக்டர் வச்சு விதைக்கிறது நல்லதா, மாடு? மாடு கட்டி விதைக்கிறது கரெக்டா பயிர் கச்சிதமா கொடுக்கும். இது அங்க ஒரு லைன்ல கம்பு இருக்கு, ஒரு லைன்ல கம்பு இருக்கு. தம்பி தம்பி நம்ம இந்த மூலையை ஓட்டு போட்டு டிராக்டருக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கேக்குறாங்க? ஒரு ஏக்கருக்கு ஒரு தனி எவ்வளவு கேட்க? ஒரு ஏக்கருக்கு 1500 ரூபா பாக்கெட் வந்து எத்தனை இதுக்கு விதைப்பீங்க? ஒரு ஏக்கர் கம்மியா தான் வரைச்சிருக்கேன். இப்போ ஒரு ஏக்கர் வரைச்சா எவ்வளவு எத்தனை மூட்டை எடுக்கலாம், கம்பு எடுக்கலாம்? நிர்ணயிக்க முடியாது தம்பி. மானாவாரி பயிர் நிர்ணயிக்க முடியாது. ஒரு குத்து மதிப்பா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. குத்து மதிப்பா வரணும்னா ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டைலாம் வராதுமா. ஆ, 10 பீசம் ஒரு மூட்டை அடிக்குது. ஒரு 6 மூட்டை வரும்ப்பா. 6 மூட்டை. 7 மூட்டை அடிச்சிருக்கேன். நான் 6 மூட்டை அடிச்சிருக்கேன். நான் 6 மூட்டை அடிச்சிருக்கேன். எவ்வளவுக்கு அது ஒரு மூட்டை என்ன ரேட்டுக்கு போகும்? அது 1000, 1500 போவோம். மிருகங்கள்னால ஏதாச்சும் உங்களுக்கு இந்த அந்த மாதிரி? இதெல்லாம் இங்க மலைக்காட்டு பகுதி தான் மிருகம், இங்கெல்லாம் மிருகம் வராது. இப்ப நீங்க தண்ணி இதுக்கு எத்தனை, இப்ப மழை பெஞ்சாதான் இதுக்கு தண்ணி விடுவீங்களா? மழை வச்சு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைப்பா. இப்ப விதைச்சு எத்தனை நாள்ல மழை பெஞ்சா நல்லா முளைக்கும்? இப்ப இந்த இடத்துல முளைச்ச போகும்ப்பா. இப்ப இது ஓட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் கேட்பாங்க, இது போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சும்மா ஒரு 1/4 மணி நேரத்தில் வரைச்சி விட்டேன். எங்கள் முட்டை நிலை கொஞ்சம் 1.5 கிலோ வரைச்சி விட்டேன்.